ஆ. வெல்கம் டு விசாகா வாஸ்து கன்சல்டிங். இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, ஒருத்தங்க மனை வாங்கும்போது அந்த மனை வந்து எப்படிப்பட்ட மனை தேர்வு செய்யணும், அந்த மனையில் வந்து ஏதாவது குற்றங்கள் இருக்குதா, இல்லை எப்படி அது எந்த ஸ்பெசிஃபிக்காக எப்படி நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இப்போ கேள்வி பதில் அப்படிங்கிற ஒரு விஷயத்து மாதிரி நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு கேள்வியிலேருந்து நம்ம ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அதுக்கு உண்டான சஜஷன் கிடைக்கும். அதனால் கேள்வி பதிலாக வந்து இந்த வீடியோவை கொண்டு போகலாம். வாங்க வீடியோக்கு வரலாம். மனை எந்த வடிவத்தில் இருக்க வேண்டும்? மனை வந்துட்டு எப்பவுமே வந்து சதுரம், செவ்வகம் இந்த 2 வடிவங்கள் தான் இருக்கணும். இதில் வந்து 1 இன்ச்சு 2 இன்ச்சு இல்லை கிட்டத்தட்ட 3 இன்ச்சு பக்கம் இழுத்துருந்துச்சுன்னா கூட அது மேபி அதை கன்சிடர் பண்ணலாம். ஆனால் எந்த மனையுமே வந்து சதுரம், செவ்வக வடிவத்தில் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த மனையை அணுகணும். மற்றபடி வந்துட்டு அந்த மனையில் வந்துட்டு மற்ற எந்த வடிவங்களும் அந்த மனைக்கு செட் ஆகாது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சதுரம், செவ்வகத்தில் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். தெருக்குத்தல் உள்ளதா? கண்டிப்பாக தெருக்குத்தல் பார்த்து தான் வாங்கணும். ஏன்னா வாயு மூல தெருக்குத்தல், குபேர் மூல தெருக்குத்தல், அக்னி மூல தெருக்குத்தல், ஜலமூல தெருக்குத்தல், இந்த தெருக்குத்தல்கள் ஏதாவது வருதா அப்படிங்கிறத நம்ம அந்த மனையில் வாட்ச் பண்ணணும். இந்த 3 தெருக்குத்தல்களில் உச்சபகுதி குத்தல்கள்னு ஒரு சில இருக்குது, நீச்ச பகுதி குத்தல்கள்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குத்தலை அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம அந்த மனையை வாங்கலாமா வேண்டாமாங்கிற முடிவுக்கு நம்ம வரணும். ஸோ இதை பற்றி ப்ரீஃபாக வந்துட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எந்த குத்தல் வாங்கலாம், எது வாங்கக்கூடாது, யாருக்கு எது சாதகம், இந்த ராசியை பொறுத்து அது எப்படி அமையுது அப்படிங்கிற விஷயத்தை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ என்ன அந்த மனை செலக்ட் பண்ணுற விஷயத்தை மட்டும் இப்போ நம்ம பேசுவோம். முச்சந்தி சந்திப்பு உள்ளதா? முச்சந்தி சந்திப்பில் எந்த ஃப்ளாட்டாக இருந்தாலும் எந்த வடிவமாக இருந்தாலும் கண்டிப்பாக முச்சந்தியில் இருக்கிற மனையை வாங்கக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் செயல்படும். கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஒரு தேவையில்லாத ஒரு சில விஷயங்கள்லாம் அமைஞ்சும் நான் பார்த்த வரைக்கும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அதனால் முச்சந்தி சைடுகளை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லா. மனையின் சுற்றுப்புறம் எப்படி இருக்க வேண்டும்? மனையோட சுற்றுப்புறம் எப்படி இருக்கணும்? அப்போ மனை வந்து நம்ம வாங்கும்போது ஒரு சைட் வாங்கும்போது அது வந்து கோயில் பக்கத்தில் இருக்குதா, இல்லை நதிகள் ஏதாவது ஓடிக்கிட்டு இருக்குதா, இல்லை மேல்கையில் ஏதாவது கோயில்களோ இல்லை மலைப்பகுதிகளோ இல்லை ஸ்கூலோ நம்ம மேல்கையில் இருக்குதா, இல்லை கீழ்கையில் இருக்குதா, இல்லை அக்னி மூலை 4 மூலைகள் எந்த பகுதியில் ஏதாவது தாக்கம் இருக்குதா, அதை வச்சு நம்ம மனை செலக்ட் பண்ணணும். ஏன்னா அதோட தாக்கங்கள் கொஞ்சம் பேசும். அது எப்படி என்ன விதமான தாக்கங்கள் பேசும், ஜலமுலையிலேருந்து என்ன பண்ணணும், அக்னியிலேருந்து என்ன பண்ணணும், குபேர் மூலையிலேருந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி நான் சொல்கிறேன். அப்போ அது இன்னொரு ஃபர்தராக வர வீடியோவில் அதை பார்த்துக்கலாம். இந்த விஷயங்கள் மட்டும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. மனை எந்த திசைக்கு சாதகமாக இருக்க வேண்டும்? வந்து நம்ம ராசிக்கு இந்த மனை தான் வாங்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் வந்து இந்த இதை பொறுத்த வரைக்கும் கேம்பஸ் வந்து உள்ள நீங்கள் பூமியில் வச்சு பார்க்கும்போது கேம்பஸ் வந்து எந்த பகுதியில் திருப்பம் கரெக்டாக இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி மனையை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். அப்போ கேம்பஸ் திருப்பம் தான் அதில் முக்கியத்துவமையுடைய ராசி நட்சத்திரங்களாக 2வது விஷயமா தான் இருக்கும். அப்போ நம்ம மெயினாக வந்து பார்க்க வேண்டியது என்னென்னா கேம்பஸோட திருப்பம் எப்படி இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மனையை செலக்ட் பண்ணிக்கிறது நடந்துடும். மனை எந்த வகையான சைட்? மனை வந்து மொத்தம் 4 டைப் இருக்குது. ஒன்று அக்னி மூல சைட்டு, இன்னொன்று குபேர் மூல சைட்டு, வாயு மூல சைட்டு, ஜலமூல சைட்டு. இதில் எந்த மாதிரி சைட்டில் எப்படி வீடு கட்டலாம் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பார்க்கிங் கொடுத்து கட்டலாமா, மேலே கட்டலாமா அப்படிங்கிற விஷயங்களை ஃபர்தராக பார்த்துக்கலாம். ஆனால் இந்த 4 வகையான சைட்டில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது உங்கள் வேலைக்கு தகுந்த மாதிரி தான் அந்த சைட்டு ப்ரிஃபரன்ஸ் ஆகும். நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? இப்போ அக்னி சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு அக்னி சம்மந்தப்பட்ட வேலையை வீபியில் இருக்கீங்க, நெருப்பு சார்ந்த வேலைகள் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த அக்னி மூல சைட்டை தேர்ந்தெடுக்கலாம். அதுவும் ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். ஜலமூலைக்கு அதே மாதிரி தான் செய்கிற வேலைகளுக்கும் அந்த பிளாட் தேர்ந்தெடுக்கிறதுக்கும் கண்டிப்பாக சம்பந்தம் இருக்குது. டெட் எண்ட் சைட் என்றால் என்ன? டெட் எண்ட் சைட் பொறுத்த வரைக்கும் ஒரு டெட் எண்ட் சைட்னா என்ன? ஃபஸ்ட்டு டெட் எண்ட் சைட்டுங்கிறது ஒரு ஃப்ளாட் போட்டிருக்காங்கன்னா அந்த ஃப்ளாட்டில் கடைசியாக எது முடியுதோ அது டெட் எண்ட் சைட். இப்போ டெட் எண்ட் சைட்டில் எதை இந்த மாதிரி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா டெட் எண்டில் வந்துட்டு நீங்கள் வந்து ஜலமூல சைட் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கக்கூடாது, அக்னியும் தேர்ந்தெடுக்கக்கூடாது, வாயுமூல சைட்டு தேர்ந்தெடுக்கக்கூடாது. குபேர்மூல சைட்டு மட்டும்தான் இதுக்கு அனுமதி. டெட் எண்ட் குபேர்மூல சைட் தாராளமாக வாங்கலாம். மனையை சுற்றி எந்த கோவில்கள் இருக்கலாம்? ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயில், கருப்பணசாமி கோயில், மாரியம்மன் கோயில், இந்த மாதிரி கோயிலெலாம் இருக்கும். ஜென்ரலாக வந்துட்டு அம்மன் கோயிலும் விநாயகர் கோயிலும் மேல்கையில் வரலாமா கீழ்கையில் வரலாமா நிறைய குழப்பங்கள் இருக்குது. அம்மன் கோயிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு கீழ்கையில் தான் வரணும். விநாயகர் கோயில் எப்போவுமே மேல்கையில் இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மனைக்கு வந்து பார்த்து வாங்கணும். ஒரு சில ஜாதகங்களில் வந்து அந்த பெல்லோசை கேட்கணும் அப்படின்னு சொல்லி விஷயங்கள் ஜாதகத்தில் இருக்கும். அப்போ வந்து அந்த பெல்லோசை கேட்குற மாதிரி அவங்களுக்கு அந்த ஜாதகத்தை அமைப்பு இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வீடு கூட அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஜோதிடரையோ ஒரு ஜாதகத்தையும் கன்சல்ட் பண்ணி கூட நீங்கள் இந்த விஷயத்தை வாங்கி உங்கள் ஜாதகத்தை அப்படி இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை யோசிச்சு அப்படி கூட பண்ணிக்கலாம். காம்பஸ் திருப்பம் எப்படி இருக்க வேண்டும்? மெயினாக வந்து காம்பஸ் வந்து வடக்கு திசைக்கு கிழக்கு திசைக்கு அப்படிங்கிறது அந்த பூமியில் வச்சு பார்க்கும்போது தான் நம்மளுக்கு வந்து அது கிளியராக தெரியும். அப்போ வந்து அந்த காம்பஸோட திருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு மனையை செலக்ட் பண்ணும்போது நம்ம அந்த இடத்துல 90% வந்து அந்த மனையை செலக்ட் பண்ணதில் வெற்றி அடைஞ்சிட்டோம்னு அர்த்தம்.
சரிங்களா? இது மாதிரி தான் நம்ம பார்த்து வாங்கணும். சுற்றுப்புறம் நான் சொன்ன மேற்கொண்டு சொன்ன விஷயங்கள் எல்லாமே மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு மனையை செலக்ட் பண்ணும்போது ஏன்னா ஒரு மனைங்கிறது ஒரு கனவு. இப்போ கனவு அப்படி வாங்கும்போது அது நல்ல விதமாக நம்ம வாங்கிக்கும்போது நம்ம வாழ்க்கையில் ஆரோக்கியம் தரும். அப்போ இதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஃபர்தராக என்னென்ன வருது அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம பார்த்துக்கலாம். மேலும் இன்னொரு வீடியோவில் வந்து மனைகள் சம்மந்தப்பட்ட விஷயமும், தோட்டத்தில் எப்படி என்ன பண்ணுறது, மனைகள் எப்படி தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற விஷயமும், மற்ற விஷயங்கள் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வணக்கம்.